கூட்டிட்டு போங்க. 3 வேளை சோத்துக்காக நான் உங்களை கட்டிக்கல. நானும் ஒரு பொண்ணு தானே. என்ன ஏன் இப்படி இன்சல்ட் பண்றீங்க? இதோ பாரு, கட்டில் சுகத்துக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல அன்னைக்கே சொல்லிட்டேன். மைண்ட் இட். சரி, அதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கல. அட்லீஸ்ட் பொண்டாட்டிங்கிற உரிமையாவது எனக்கு இந்த வீட்டுல இருக்கா? ஒரு தலைவலி மாத்திரை வேணும்னா கூட அந்த கிழவன் கிட்ட தான் கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. வேலைக்காரங்க எல்லாம் எவ்வளவு கேவலமா பாக்குறாங்க தெரியுமா? டேய், பவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? முதல்ல அந்த கிழவனை வீட்டை விட்டு வெளியில துரத்துங்க. என்னடி சொன்ன? பவர் இப்பதானே வேலை செய்யுது. அந்த பெரியவர் வற்புறுத்தி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னைய கல்யாணம் பண்ணிட்டேன். அவரையா வீட்டு விட்டு வெளியே போக சொல்றேன்? இதெல்லாம் நீயா பேசலடி, யாரோ உன்னை தூண்டி விட்டுருக்காங்க. அது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணே, போற போக்க பார்த்தா பவர் தின்ன வரைக்கும் வரும் போல் இருக்கு. அம்மா, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்கம்மா. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா போ. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையம்மா. அதான் வேண்டான்னு சொல்றேன்ல, போடி. அம்மா, அம்மா. ஐயா ஐயா, அம்மா வாந்தி எடுக்கிறாங்க. ராஜாத்தி வாந்தி எடுக்குதா? ஆமாங்க ஐயா, அம்மா உண்டா இருக்காங்க. என்னது உண்டா இருக்குதா? கண்சாமி முன்சாமி, நான் தாத்தா வாங்க போறேன்டா. எனக்கு பேரன் பிறக்க போறான். அம்மாடி ராஜாத்தி, அம்மா நமக்கு பேரன் பிறக்க போறான். ராஜாத்தி உண்டா இருக்குது. நான் கேள்விப்பட்டவங்க கண்ணு. அப்பவே கிளி ஜோசியக்காரன் சொன்னா இந்த வருஷமே உனக்கு பேரன் பிறக்க போறாங்க. அது சரியா போச்சு. அம்மா ராசாத்தி, இந்த மாதிரி நேரத்துல வெயில் நிக்க கூடாதுமா, தலை சுத்தம். உள்ளவா? ஆமா, முக்கியமா இந்த மறந்துட்டேன். போய் மாப்பிளைக்கு விஷயத்த சொல்லிடு. கண்சாமி, ஒரு 5-6 ஆட்டுக்கடா வெட்ட சொல்லு. இன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் விருந்துன்னு சொல்லிடு. என் பிள்ளைக்கு வா, அம்மா உண்டாயிருக்காங்க, பண்ணில இருக்கிற எல்லாருக்கும் லீவுன்னு சொல்லிடு. எல்லாருக்கும் ஒரு புது படம் இருக்குது. இப்ப என்ன நடந்துச்சு? எல்லாரும் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஏண்டி அவர் மேல எரிஞ்சு விடுற? நல்ல விஷயம்னா 4 பேர் சந்தோஷப்படதான் செய்வாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா நல்லது எதுவும் நடந்துல்ல. நானே எப்படா சாவு வரும்னு காத்துட்டு இருக்கேன். ஏன் எல்லாருமே சேர்த்து வயிற்றுல குடிக்கிறீங்க? என்னமா அது சாவுக்கு பைத்தியக்காரி மாதிரி பேசுறீங்க? ஆமா, நான் பைத்தியம் தான். எல்லாம் சேர்த்து என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்க. அப்பவே சொன்ன விருப்பம் இல்லாதவருக்கு என்ன கட்டி வைக்காதீங்கன்னு. கேட்டீங்களா? என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களே. என்னடி சொல்ற? அவர் என்கிட்ட சரியாவே முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாருமா. எப்ப பார்த்தாலும் விரோதியா பாக்குற மாதிரியே பாக்குறாரு. எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் சகிச்சுட்டு நான் இந்த வீட்டுல இருக்கிறது? அதை விட எதையாவது குடிச்சிட்டு செத்து போயிடலாம் போல இருக்கு. அம்மா, இவ்வளவு நடந்திருக்குது, இதெல்லாம் ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? நீ சும்மா இருமா. இத பாருடி, குடும்பம்னா நல்லது கெட்டது இருக்குதான் செய்யும். அதுக்காக செத்து போயிடுறதா? இத்தனை வருஷமா உன் அப்பங்கிட்ட நான் படாத கஷ்டத்தையே நீ பட்டுட்ட. போடி உள்ள. ஏமா, குழந்தை மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா இந்த முடிவுக்கு வந்திருப்பா. இன்னைக்கு வரட்டாவே 2ல 1 பாக்குறதா இல்லையா பாரு. அம்மா, இது அவங்க புருஷன் பொண்டாட்டி விஷயம். இதுல நீ தலையிடாத. மரியாதையை உள்ள வா. வா மாப்பிள, நிலுங்க மாப்பிள. நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நானும் 2-3 நாளா பாக்குறேன். வயசு பொண்ணு தனியா விட்டு நீங்க மேல போய் படுக்கிறீங்களா? என்ன அர்த்தம்? இல்ல மாமா, உள்ள காத்து வரல, அதான். இந்த சமாதானம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீங்க எதுக்காக இப்படி செய்றீங்கன்னு தெரியும் மாப்பிள. லட்சுமி போய் சேர்க்கறதுக்காக நானும் கூட செத்து போயிட்டேன். ஏதோ நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் மனசை தேத்திக்கிட்டு இல்ல. நீ லட்சுமி நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணை வெறுத்து ஒதுக்கிறது நியாயம் இல்ல. அது மட்டும் யாரு? என் பொண்ணு மாதிரி தானே. அது மனசு எவ்வளவு வேதனைப்படும். அதுவும் சின்னஞ்சு தானே. அதுக்கு மட்டும் ஆசாபாசம் இருக்காது மாமா. அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. இனிமே நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பேசாம உள்ள போய் படுங்க. அம்மாடி, இதெல்லாம் உங்க அக்கா போட்டிருந்த புடவைங்க நகை நட்டுமா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல நாள். இத நீ போட்டுக்கம்மா. அம்மாடி, மாப்பிள்ள அப்படி இப்படி இருந்தா கூட நீதாமா அனுசரிச்சு போகணும். சரிப்பா. நல்லா இருமா.
இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எங்க போற? என்னாலதானே நீங்க தினம் வெளியில போய் படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு தொந்தரவு இல்லாம நானே வெளியில போய் படுத்துக்கிறேன். யாரும் வெளியே போக வேண்டாம். உட்கார். இருக்கட்டுங்க. பரவாயில்ல, உட்கார். சாப்பிடு. என்னென்ன வரல? ஒண்ணு இல்லடா, நேத்து மப்புல கீழே விழுந்துட்டேன், புண்ணாகி போச்சு. தாண்டவராயா, என்னப்பா அது கையில? புண்ணுடா. புண்ணா? இவ்வளவு பெருசா இருக்குது? ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான். அப்புறம் விரலெல்லாம் அழுவி குஷ்டம் வந்துடுச்சு. இதை இப்படியே விட்ட கூடாது. நானே மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன். இவன் ஏதோ சதி திட்டம் தீட்டுறான்டா. ஏற்கனவே என் மாப்பிள்ள கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன திண்ணையில உட்கார வச்சுட்டான். இப்ப குஷ்டம்னு சொல்லி ஊரை விட்டே துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டான்டா. எனக்கு கூட அப்படித்தாங்க தெரியும். அப்பா அப்பா. என்னம்மா? உங்களை இல்ல அவரை. அப்பா. என்னம்மா? டிபன் சாப்பிடாம போறீங்களப்பா? வயல்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. ஏற்கனவே மாமனார் புருஷன் பதவி போச்சு, இப்ப அப்பா பதவி போச்சா? பேஸ். பெரியவரே, யாரோ கார்ல வந்திருக்காங்க, நான் போய் என்ன விசாரிச்சு வந்துடுறேன். டேய், இங்கே இரு, உனக்கு விவரம் பத்தாதே, நான் போய் விசாரிக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏயா, உங்க பிரசிடென்ட் இருக்காரா? நீங்க யாருங்க ஐயா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் நெல்லிக்குப்பம் சக்கரால இருந்து வரேன். கரும்பெல்லாம் விலை பேசி ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து போலான்னு வந்தேன். அப்படிங்களா சமாச்சாரம்? பிரசிடென்ட் ஐயா பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறாருங்க. அவர் வர்றதுக்கு நேரம் ஆகும். என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தான் அவரோட மாமனாரு. என்னது, நீ அவருக்கு மாமனாரா? ஏயா, யாருக்கு அதுல பூ சுத்துற? ஒரு முறை கோணத்தை கட்டிட்டு வந்து நான் தான் மாமனார் சொன்னா நான் நம்பணுமா? பாருங்க, நான் பெரிய மனுஷங்க, அனாவசியமா போயெல்லாம் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் தான் மாமனாரு. யோ, போன வாரம் இப்படிதான் ஒருத்தன் நான் தான் மணிகாரர் மாப்பிள்ளன்னு சொல்லி 10,000 ரூபாய் அடிச்சு போயிட்டான். நீ இப்ப பிரசன்ட் மாமனார்னு சொல்லி 50,000 ரூபாய் அடிச்சு போயிடலான்னு பாக்குறியா? எங்களை நினைச்சவன் நினைச்சியா? தம்பி, அனாவசியமா பேசாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் துண்டப்பட்டு தாண்டேன். இப்போ சொல்றத நம்பாதீங்க. இவனை பார்த்தாலே வேலைக்காரமா இருக்கான். நம்ம எதா இருந்தாலும் அவர்கிட்டயே பேசிக்குவோம். ஐயா சொன்னா நம்புங்க, நான் தாங்க மாமனாரு. சத்தியமா நான் தாங்க மாமனாரு. போயா, நீங்க வாங்க சார். பொட்டியோ பிடிக்கிறோம் போடுறது. என்ன தராருங்க? எதுக்காக அவங்களை பிடிச்சி தள்ளிட்டு போறாங்க? கரும்பு வாங்க வந்தானுங்களா? நான் தான் பிரசிடென்ட் மாமனார்னு சொன்னேன், நம்பாம போறானுங்க. நீங்க சொல்லியுமா நம்பல? யாரு கேட்டவன? நான் தான் துண்டை போட்டு தாண்டேன்னு சத்தியம் பண்றேன், அப்போ நம்பாம போறானுங்க. எப்படி பெரியவரை நம்புவாங்க? ஒரு பிரசிடென்ட் ஐயாவோட மாமனாருன்னு சொன்னா பட்டு வேட்டி பட்டு துண்டு கட்டிக்கிட்டு கம்பீரமா அப்படி பொட்டி வண்டியில வந்து இறங்கணும். அதை விட்டு போட்டு 1.5 கோவணத்தை கட்டிக்கிட்டு வந்து நான் தான் மாமனார் சொன்னா எவன் நம்புவான்? நான் நேற்றுக்கு இன்னைக்கு கோமணம் கட்டி நிக்கிறேன். ஆரம்ப காலத்துல இருந்தே கோமணம் கட்டி நிக்கிறேன். ஐயா, நீங்க தரகரா இருக்கும் போது கோமணம் கட்டி இருந்திருக்கலாம், கோமணம் கட்டாமல் இருந்திருக்கலாம், அது வேற. ஆனா இப்ப நீங்க யாரு, எப்படிப்பட்ட இடத்துல இருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும். உங்களால உங்க மாப்பிள்ளையோட கௌரவமே கெட்டுப்படும் போல் இருக்க. என்னண்ணே தச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா. இருந்தது ஒரு சொக்கா, அதுவும் ஓட்டை ஆகி போச்சு. அதுதான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இந்தாங்கய்யா. என்னடி இது? பழையது. ஏண்டி, காலையில இட்லி தோசை எல்லாம் சொஞ்சு சுட்டது என் காதுல விழுந்தது. எல்லாத்தையும் உள்ள வச்சு நீங்க தின்னு விட்டு எனக்கு பழையது கொண்டு போடுறீங்க. நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரனா? எடுத்துட்டு போறேன். கொஞ்சம் வேலை இருந்தது. ஆமா, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான். அது வேற காலேஜ், இது வேற காலேஜா? எப்பவுமே வேலூர் இருந்தாலும் சென்ட்ரலுக்கு மாத்துவாங்க. அது மேல் படிப்புங்க. படிக்கட்டும், நீங்க வாங்க. இருக்கட்டும். பாப்பா யாருங்க? நம்ம பாப்பா. ஐயோ, நல்ல பாப்பா. பையன் படிப்பு முடிச்சுட்டு வந்த உடனே பையனுக்கே முடிச்சிருவோம்.
சம்சாரம் யாருங்க? நம்ம சம்சாரம். தங்கச்சி தங்கச்சிமா போயிட்டு வாமா. அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குற? காட்டி கொடுக்கல சொன்னேன். வாங்க வாங்க, நேரம் கழிச்சு வரீங்களா? மாப்பிள்ள கோச்சிட்டாலும் கோச்சிக்குவாரு. எங்கடா வந்த? என்ன தாண்டவராயா, நம்ம மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தான் வந்தேன். என்னது நம்ம மாப்பிள்ளையா? அதெல்லாம் பழைய கதை. இப்ப அவரு ஏன் மாப்பிள்ள, நடக்க போறது என் பொண்ணு கல்யாணம். உன்னை யார் இங்க அழைக்கல? போடா. மாப்பிள்ள தான்பா பத்திரிகை கொடுத்து வர சொன்னாரு. அவர் வர சொன்னா அதுக்காக ஒரு ஊரைய கூட்டி வந்துறதா? மரியாதையா போயிடு. தாண்டவராயா, தாலி கட்டுறத கண்ணால பாத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறேன்பா. நீ ஆசீர்வாதம் பண்ணலன்னா என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறாதா? போடா. தாண்டவராயா, தாலி கட்டுறத மட்டும் பாத்துட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு ஓட தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். அவர் வர வேணாம் சொல்றது நீ யாரியா? அவரை எப்படி கைதிட்டு அடிக்கலாம்? என்ன ஒரு மாமனார். இந்த ஆளா எனக்கு மாமனாரு? எனக்கு மாமனார் ஒருத்தர் இருந்தா அது இவர்தான். வாங்க மாமா, வாங்க 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 வாங்க. இனிமே இந்த கல்யாண வீட்டுக்குள்ள உன்னை எங்கேயாவது பார்த்த தொலைச்சிருவேன். அவர்தான் போன்னு சொல்லிட்டார்ல, இப்படி வந்து உட்காருங்க. மிச்சம் மீறி இருந்தா போடுவாங்க. முகூர்த்தத்துக்கு நேமாச்சி வாயா, போங்க, சாப்பாடு செஞ்ச போகுது. நல்லபடியா சந்தோஷமா இருங்க. என்ன மாமா மூட் அவுட்டா இருக்கீங்களா? இன்னைக்கு நமக்கு முதலிரவுன்னு தெரியும்ல. இந்தாங்க பால். ஏய், இத பாரு, கட்டில் சுகத்துக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. ஏதோ இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு தேவைன்றதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க குடும்பத்துக்கு சொத்து சுகம் தானே முக்கியம். அதை எப்படி வேணாலும் அனுபவிச்சுட்டு போங்க. ஆனா ஒண்ணு, இனிமே அந்த பெரியவர் இந்த வீட்டுல தான் இருப்பார். அவர்கிட்ட யாராவது மரியாதை குறைவா நடந்தீங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். எதுக்காக உங்க எல்லாத்தையும் வர வச்சிருக்க தெரியுமா? எப்ப என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சோ அப்ப இருந்தே அந்த வயக்காடு வரப்பு மொத்தத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். இனிமே நான் வச்சதுதான் சட்டம். நான் உட்காருங்கன்னா நீங்க எந்திரிக்கணும், நான் எந்திரிங்கன்னா நீங்க உட்காருங்க. இல்ல அப்படியே எல்லாரும் 1 மணி நேரம் வெயில் இல்லைங்கடா. உங்களை நிக்கத்தான சொன்னேன். யாரா உட்கார சொன்னது? உட்காருன்னா எந்திரி, எந்திரின்னா உட்காருன்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். பின்ன ரஷ்யாக்காரன் அவன் சொல்லுவான். எனக்கு இந்த பந்தலுக்கு எவ்வளவு? 500 ரூபா தானே? ஆமாங்க. ஏற்கனவே 2000 ரூபா கொடுத்துருக்கேன். ஆமாங்க. நீ என்னப்பா? மேடங்க 750ங்க. நேற்று தான் 400 ரூபா கொடுத்துருக்கேன். இந்தா. டேய், இந்த பூக்காரனை சமயக்காரனை நாளைக்கு என்ன வந்து பார்க்க சொல்லு. சரிங்க ஐயா. மாப்பிள்ள, எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா முடிஞ்சது. நான் ஊருக்கு புறப்படுறேன். ஏமாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? கல்யாணம் முடியட்டும், வீட்டோட வந்து இருந்துறேன்னு தானே சொன்னீங்க. இப்ப திடீர்னு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நீங்க எங்கேயும் போக கூடாது. கடைசி வரைக்கும் நீங்க என் கூட தான் இருக்கணும். இனிமே இந்த வீடு, வயலு, தோட்டம் எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பீரோ சாவி நீங்க தான் வச்சுக்கணும். புடிங்க. மாப்பிள்ள, நான் என்ன இங்கே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. ஆனா இந்த சாவி பொறுப்பு மட்டும் என்கிட்ட வேண்டாம் மாப்பிள்ள. ராசாத்தி இருக்குது, உங்க அம்மா இருக்குது, அவங்க யார்கிட்டயாவது கொடுங்க மாப்பிள்ள. மாமா, மத்தவங்க கிட்ட கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. உங்ககிட்ட இருந்தா பொறுப்பா இருக்குமே நினைக்கிறேன். புடிங்க. வேண்டாம் மாப்பிள்ள. புடிங்க மாமா. பரவாயில்ல மாப்பிள்ள, வாங்கிக்கங்கண்ணா. மெதுவாமா. டேய் புரோக்கரே, வெளிய வாடா.
டேய் ஃப்ராடு வெளிய வாடா. டேய் இன்னைக்கு உன் குழந்தை விட மாட்டேன். டேய் போடி. என்ன பேசாத. டேய் கம்முனாட்டி பையா, இன்னைக்கு ரத்தம் பார்க்காம நான் போக மாட்டேன். வாடா. ஆண்டவராயா, என்னப்பா அது இப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? டேய் பேசுன சொருகி புடுவேன். மரியாதையா விட்டு ஓடி போயிரு. நீ யாரா என்ன விட்டு விட்டு வெளியே போய் சொல்றதுக்கு? அதை என் மாப்பிள்ள சொல்லட்டும். ஏத்து பேசுற என்ன? நீ ஏத்து பேசுற? போடா. அடிச்சிட்டா. டேய் முன்சாமி கன்சாமி காளியப்பா, வெளியூர்கார உள்ளூர்கார அடிச்சாண்டோ. வாங்கடா வாங்கடா டேய் வாங்க. டேய் டேய் வாடா. வண்டி வாடா. டேய் வந்து வார். என்னது குடிச்சிட்டு கலாட்டா பண்ற? தப்பு. கலாட்டா பண்றதுக்காகவே குடிச்சேன். நான் யார்? இந்த தாண்டாய யார்? மாப்பிளைக்கு மாப்பிளை, மாமனுக்கு மாமன், மாமனாருக்கு மாமனார். 3 போஸ்ட். அவன் யார்? அண்ணா போஸ்ட். அவங்கிட்ட எப்படி நீ சாவி கொடுக்கலாம்? யார் கையில வேணாலும் சாவி கொடுப்ப, அது கேட்க நீ யார்? மாப்பிளை, எனக்கு சட்டம் தெரியும், லா தெரியும், ரூல்ஸ் தெரியும். புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு. அப்படி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து, என் பொண்ணுக்கு பாதி சொத்து. யூ நோ பவர். பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பயலுக்கு எப்படி பவர் கொடுக்கலாம்? உடனடியா என் கைக்கு சாவி வந்தாகணும். வரலன்னா என்ன பண்ணுவேன்? ஐ கோர்ட். நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட். ஐ கோயிங் ஐநா சபை. ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்கிக்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு. யாராவது இந்த ஆளை வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க, உங்களை வீட்டை விட்டு துரத்துவேன். எல்லாம் போங்க உள்ள. வாங்க மாமா. மாமியாரே, என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கு சொல்லுங்க மாமியாரே. என் மாப்பிளைக்கு இந்த வீட்டுல இடம் இல்லாத போது எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் எப்படி போறேன்? சனியனே, நீ போயும் தொலைக்க மாட்டே. இழவு இருந்து எங்க கழுத்து அறுப்ப. போ உள்ள. இருக்கிற பிரச்சனை இது வேற. இப்படி திண்ணையில உட்கார நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டை வித்திருக்க மாட்டேன்டா. என் திண்ணையிலேயே கௌரவமா உட்கார்ந்திருப்பேன். அண்ணே, யாராருக்கு ஏய், என்ன தாண்டவராயா 2 மணி நேரம் சென்னையில உட்கார்ந்துருக்கிற? அது ஒண்ணு இல்ல போனாரே. இதுக்கு முன்னால மச்சான் சொத்து எப்படியோ போட்டு விட்டுட்டேன். ஆனா இப்ப நம்ம பொண்ணை கொடுத்தாச்சே, பாதுகாக்காம இருக்க முடியுமா? அதான் நைட் அண்ட் டே வெளியில உட்கார்ந்து காவ காக்குறேன். இல்ல, ஊர்ல வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? உங்க மாப்பிள உங்க கழுத்து பிடிச்சு வெளியே சொல்லிட்டாராம. உள்ள வந்தா கைய கால வெட்டிடுவேன் வேற சொன்னாராமே. அதான் தெரிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன்டா வந்து உயிர் எடுக்கிறீங்க? போங்கடா. ஏண்டி வரவும் போறவன் எல்லாம் என்ன துக்க விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி. எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லு. இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும். இனிமே என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். உங்களுக்காக என் தம்பியை பகச்சுக்க நான் தயாரா இல்ல. ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு, இப்ப புருஷன் பதவி போச்சா? பாத்துங்க. என்னன்னா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? சாஞ்சு உட்கார்றதுக்கு தூணு வசதியா இருக்குன்னுதான். போடா, என் பொண்ணு கோயிலுக்கு வந்திருக்குது, அதுகிட்டயாவது என் நிலைமையை சொல்லி அழலாமேன்னு தான். பாவம், உங்க நிலைமை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே, உங்க பொண்ணு வருதுண்ணே. அம்மா அம்மா, நான் பிச்சைக்காரன் இல்லம்மா, உங்க அப்பம்மா. அப்பா நீங்களா? ஆமாம்மா, நான் தான் வீட்டுல யாருகிட்டயும் பேசக்கூடாது மாப்பிள்ள 144 போட்டிருக்காரு. அதனாலதான் நீ குறுக்க மறுக்க வரும்போது உங்ககிட்ட என் குறைய சொல்லாமேன்னு தான். தம்படிக்கு பொறுவான தரைகார பையன் அவன் கொத்து சாவியை கையில வச்சுட்டு மந்திரி மாதிரி உலாத்துறான். உன்னை பெத்த அப்பன்னா தேர்த்து நில பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கேன். அதை பார்த்து உன் மனசு துடிக்கிறியா கண்ணு? ஏம்மா, நீயும் மாப்பிளையும் அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கும்போது எங்க அப்பா சூதுவாத அறியாதவரு, கள்ளங்கபடம் இல்லாதவரு, பச்சை புள்ள மாதிரி அவரை மன்னிச்சு கொத்து சாவி அவர் கையில கொடுத்துருங்கன்னு நீ சொல்லலாம் இல்ல கண்ணு? அப்பா, நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நான் சொல்லலாம். நாங்க இப்ப தனித்தனியா தானே இருக்கோம். என்னது தனித்தனியா இருக்கீங்களா? சத்தம் போடாதீங்க, ஊருக்கே கேட்கணுமா? தனித்தனியா இருக்கிறாங்களா? இதுக்கா நான் என் பொண்ணை கொடுத்தேன்? இதெல்லாம் அந்த காப்பாடு வேலை. அவன் தான் பிளான் பண்ணி உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டாமா. மா, இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இல்லன்னா என்ன திண்ணைக்கு அனுப்புற மாதிரியே உன்னை திண்ணைக்கு அனுப்பிச்சிருவாமா. அதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? ஒரு கிழப்பாடு அவனே மாப்பிளைய மயக்கி கையில வச்சிருக்கும் போது நீ யார்? 16 வயது பருவ மங்கை, டீனேஜ். நீ நினைச்சா மாப்பிளைய பம்பர மாதிரி கையிலேயே சுத்த வைக்கலாமா? யோசிக்காதம்மா, நம்ம குடும்ப எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. போமா, போய் உன் பவரை யூஸ் பண்ணுமா. நல்லா யூஸ் பண்ண.